ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது ஃபஸ்ட்டு வெறும் கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கரண்டி அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது ரொம்ப மீடியம் தீயில வச்சு செவுக்க வச்சுக்கணும். ஹையில் வச்சா சீக்கிரமாக கருகிடும், செவுந்துடும். அதெல்லாம் உள்ளே நமுத்து போன மாதிரியே இருக்கும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செவுக்க வறுத்துக்கோங்க. வாசனை வரும். நம்மளுக்கு செவுந்திருக்கா என்ன தெரியாது, ஆனால் அது வாசனை வரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போவும் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுது. எடுத்து அப்படியே வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கரண்டி பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்லோவில் வச்சுட்டு செஞ்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம். செவந்து போச்சு, இப்போ எடுத்துடலாம். அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவு அரிசி சேர்த்துருக்கேன். சாப்பாட்டு அரிசி தான். இதையும் சேர்க்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவு பொரிஞ்சிருச்சு, எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது அதே கரண்டியில் அரை கரண்டி அளவு வேர்க்கடலை, அதையும் வறுத்துக்க போகிறோம். வறுத்து நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சுட்டு செஞ்சுக்கோங்க. பாருங்கள் சேர்ந்துருச்சு, இப்போ எடுத்து கொட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை இது கூட சேர்க்கலை. நான் உளுத்தம்பருப்பு, உடச்சக்கல்ல, அரிசி அது வரைக்கும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நைஸாக பொடி பண்ணியாச்சு. இப்போ வேர்க்கடலை தனியாக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு, அது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பொடி பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அதை கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். ஒரு கரண்டி அளவு வெல்லம், ஒரு கரண்டி கருப்பு உளுந்து எடுத்தோமா, ஒரு கரண்டி அளவு எல்லாத்துக்குமே அது வெல்லம் ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்துகிட்டு ஒரு 5-6 பீஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பேரிச்சம்பழம். ஏன்னா அதில் இருக்க தித்திப்பு உங்களுக்கு ஈக்குவலாக ஆகிடும். அதனால் ஒரு கரண்டி தான் வெல்லம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே போட்டு குறைன்னு அரைச்சிடலாம். அடுத்தது நெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் காயிட்டு வந்துட்டு நட்ஸு, முந்திரி, திராட்சை, பாதாம் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் போட்டு வறுத்து அதையும் எடுத்து அதில் ஊற்றிக்க போகிறோம். கருப்பு உளுந்து லட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். தெரியும், ஃபஸ்ட்டு வீடியோ கருப்பு உளுந்து போடும்போதே தெரிஞ்சிட்ருக்கோம். சேர்க்கு வச்சு அப்படியே எடுத்து கொட்டிட்டு நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா கலர போகிறோம். நல்லா உருட்ட போகிறோம். உருண்டை பிடிக்கிறதுக்கு வரலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சிக்க வேண்டியது, அவ்வளோதான். இருக்கும், சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட பசங்களுக்கு கொடுக்கலாம் செஞ்சு. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஆகிடும் வேலை இது. அப்படியே நல்லா நம்ம அழுத்தி விட்டு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சா நல்லா வந்துடும் உருண்டை. உங்களுக்கு உருண்டை அப்படி பிடிக்க வரலன்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றி ஆட் பண்ணி அப்படியே பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு உருண்டை. இப்போது அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சேன். சரி, அதை ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காக போட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸ்ட்ரென்த்து, உடச்சக்கல்லை, வேர்க்கடலை, கருப்பு உளுந்து, பேரிச்சம்பழம் எல்லாமே நம்ம ஸ்ட்ரென்த்தானதாக சேர்த்துருக்கோம். ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.